ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா ஆக்டிவ் கிறிஸ்டியன் சார்லஸ் ஜே அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து நாசரேத் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு வந்து அவங்க வந்து சென்னை கிளம்பி போறாங்க. செந்தூர் எக்ஸ்பிரஸ் தான் நினைக்கிறேன், அப்படிதான் கிளம்பி போறாங்க. அதுக்கு முன்னாடி அன்னைட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்போம், சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்வி தான். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்க வந்து திருந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, நம்ம 4 மாடி கூட வந்தீங்க, நம்ம சேனல்ல கூட வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ மக்கள் என்ன கேட்காங்கன்னா, திருந்திட்டேன்னு சொல்லிட்டு ஜான் ஜெபராஜ இப்படி திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதுக்கு நீங்க சரியான வழக்கம் கொடுங்க. அதாவது கேபா தம்பி, இந்த கேபா தம்பியோட சேனலோட சப்ஸ்கிரைபருக்கும் சொல்லிக்கிறேன், ஊழியக்காரர்களை பேச மாட்டேன், ஓகே, ஊழியர்களை விமர்சிக்க மாட்டேன். ஆனா ஊழியக்காரர்கள் என்னென்ன தவறுகள்னு இருக்கு. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஊழியக்காரர் தவறு செய்யும் பொழுது அது அவரை மட்டும் பாதிக்காது, சுத்தி உள்ள பல குடும்பங்களை என்ன ஆகும், பாதிக்கும். அது போக அவரை ஃபாலோ பண்ற இளைஞர்கள், அந்த இளைஞர்களும் வழி விலகி என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணணும், என்ன மாதிரி தவறுன்னு அவங்களால ஓப்பனா சொல்ல முடியாது. இல்ல இலைமறை காய்மறையாவது ஒண்ணு சொல்லிட்டு அந்த டைம்ல ஊழியத்தை விட்டு விலகுறாங்க. இல்லைன்னா ஏதோ ஒண்ணு அவங்க வந்து தன்னை ஃபாலோ பண்ற இளைஞர்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். ஆனா எதுவுமே இல்லாம நீங்க மறைவா இருக்கும்போது அத வந்து நம்ம மக்களுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு, சொல்ல வேண்டியது இருக்கு. ஜான் ஜெபராஜ் மேட்டர்ல நீங்க சொன்ன ஜான் ஜெபராஜ் மேட்டர்ல இதே மாதிரி, இது ஜான் ஜெபராஜ் மட்டும் கிடையாது, இதே மாதிரி நான் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தேன். பல பாஸ்டர்மார்கள் எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க, எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் சரி, என்ன திரும்ப ஜெயில புடிச்சு போட்டாலும் சரி, என்ன என் சேனலை தூக்குனாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி காரியங்களை பேசுவேன். அதுக்குதான் ஒரு உதாரணம். இப்போ ஒரு பாஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு சர்ச்சு கட்டுறாங்க. அந்த சர்ச்சு வந்து புறம்போக்கு இடத்துல என்ன பண்றாருங்க, ஒரு லஞ்சத்தை கொடுத்து வாங்குறாரு. அந்த தகவல் எனக்கு வருது, சார்லஸ் அண்ணன் பாஸ்டர் போய் லஞ்சம் கொடுக்குறாரு. அதாவது ஊழியத்துல மத்த விஷயங்களை தவிர இந்த மாதிரி வந்துச்சுன்னா 10 கட்டளைகள் பைபிள்ல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட விபச்சாரத்துல ஈடுபட்டவங்க, அதாவது நீங்க சொன்னீங்களே, அதாவது துரோகம், அதாவது ஒருத்தருக்கு துரோகம் செய்யும் போது அவங்களுக்கு மன்னிப்பு இருக்காங்கிறது எனக்கு தெரியல. அதாவது இப்போ வந்து நம்ம உடனே சொல்லிடுவாங்க கல் எடுத்து எரிய சொன்னாப்ல, அது வந்து அவங்க வந்து விபச்சார தொழில இருந்தாங்க, அதான் அவங்க பிசினஸா இருந்தது, அது வேற. ஜான் ஜெபராஜ் அவங்க மேட்டர்ல வந்து என்னன்னா, அவங்க வந்து துரோகம் பண்றாங்க, அவங்க மனைவிக்கு துரோகம் பண்றாங்க, இன்னொரு பெண்ணை அவங்க கணவனுக்கு துரோகம் பண்ண வைக்காங்க. இது வந்து பெரிய பாவம். இப்போ அந்த நியூஸ் எல்லாம் வந்து நான் வெளிப்படையா பேசினேன், ஜான் ஜெபராஜ் இல்ல, இது யார் பண்ணாலும் தப்புதான், யார் பண்ணாலுமே. இப்போ இதுவரை எனக்கு வந்த நியூஸ் ஆகட்டும், இப்போ கூட எனக்கு ஏகப்பட்ட பாஸ்டர்களை பத்தி வந்துகிட்டு இருக்கு. ஆனா பெண்கள் விஷயத்துல என்ன வரல. பல விஷயங்கள், ஒரு சிலது மொக்கையா வருது, ஒரு சிலது அதெல்லாம் நானே என்ன பண்ணிடுறது, ஸ்கிப் பண்ணி விட்டுறது. இல்ல சம்பந்தப்பட்ட பாஸ்டருக்கு போன் பண்ணி, ஐயா உங்களை பத்தி உங்க சர்ச்சில் வந்திருக்கு, ஏதோ காணிக்க உருட்டுறீங்களாம, உண்மையை நிறைய பேர் சொல்றாங்களே, நீங்க ஜான் ஜெபராஜ் போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே, எதுக்கு யூடியூப்ல சொல்றீங்க? இத பாருப்பா, என்ன இது, எத்தனை போன் அடிச்சுக்கிட்டு கிடக்கும் பாரு. நான் வந்து என்னமோ ஜான் ஜெபராஜ் நம்பரை வச்சுக்கிட்டு சும்மா வீடியோல வந்து ரிங்கு போட்டு காட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்பர் காமிக்கிற காரணம் அது பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை ஆயிரும். ஒருத்தர் நம்பரை போடும்போது பிரச்சனை, அது ஒரு பிரச்சனைப்பா. இப்ப நீ ஜான் ஜெபராஜ் நம்பரை நம்ம காமிச்சோன்னு வச்சுக்க, இன்னும் போய் என்ன பண்ணுவாங்க, ஐயா நீங்க ஏதோ கார் வாங்கி கொடுத்தீங்களாமே ஒரு கேரளா பொண்ணுக்கு, சும்மா கடங்கல அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன்னா, இப்ப அங்க நடந்தது வந்து அதானே. அந்த மாதிரியும் அது மாதிரியும் ஒண்ணு தம்பி உனக்காக நான் செபிக்கிறேன்னு பல பேர் போவாங்க. அப்புறம் தம்பி நீ கவலைப்படாதம்மா, நீ வெளியே வா, உன் சர்ச்சை வந்து ஜஸ்டின் இந்தியா அபகரிச்சுட்டாரு. இவ்வளவு நடந்த பிறகும் ஜான் ஜெபராஜுக்காண்டி வெறித்தனமா குரல் கொடுக்காங்களே, இவங்களை பத்தி நீங்க இது ஏன் இப்படி இருக்காங்க?
இதை குறித்து நீங்க சொல்லுங்களேன். இவங்களை திருத்தவே முடியாதா? இல்ல அது வந்து என்னன்னு கேட்டேன்னா, அதாவது நான் இன்னொன்னு சொல்றேன், ஜான் ஜெபராஜ் அவங்க முறை எதுவுமே சரி கிடையாது. என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா அவங்க ஒரு பாஸ்டராகவே நான் ஒத்துக்க மாட்டேன். அடுத்து வந்து ஜஸ்டின் இந்தியாவும் அப்படிதான். நீங்க என் சேனல்ல 2 வருஷமா வீடியோ பார்த்தா தெரியும், இவங்க 2 பேரையும் நான் ஒரு பாஸ்டராகவே கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். இவ்வளவு நடந்த பிறகும் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்கல்ல, அவங்க எப்பதான் திருந்துவாங்க? எப்படி திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா? அதாவது என்னோட சின்ன ஒரு சாட்சி. ஒரு தடவை எங்க ஓனர் என்ன பண்ணாப்ல அப்படின்னா, ஒரு மீட்டிங் போட்டு செமையா திட்டிட்டு இருந்தாப்ல. என்னன்னா, பெட்ரோல் கன்வென்ஸ் வாங்கிட்டு அவன் ஃபீல்டுக்கு போறது இல்ல, வீட்டுல படுத்து என்ன பண்றான், தூங்குறான். லொகேஷனை வந்து என்ன பண்றான், சும்மானால காஞ்சிபுரத்துல இருக்கேன், திண்டுக்கல்ல இருக்கேன்ட்டு லொகேஷனை போட்டு விட்டுறான் அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறான். நீங்க என்ன சொல்ல புரிஞ்சிருச்சா? அவரு திட்டினது யார? இன்னொருத்தர. உங்களுக்கு சார்லஸ் ஆகி எனக்கு சுருக்கு 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 சுருக்குன்னு குத்துது. அப்போ குற்றம் இல்ல, நெஞ்சு குருகு இருக்கும். இதுக்கு மேல நம்ம போகண்டா. ஒரு பெண்கள் விஷயத்துல அடுத்தவங்க சப்போர்ட் பண்றவங்கன்னா அதுக்கு அவன் அந்த மாதிரி உள்ளவங்க தான் இருப்பாங்க. சரி விட்டுருங்க, இதுக்கு மேல போனா சென்சார் ஆயிடும். ஏன்னா ஜான் ஜெபராஜ் ஊழியம் அவ்வளவுதானா? இனிமே ஒரு ஊழியத்துக்குள்ள வந்து திருந்தி இன்னும் ஊழியத்துல பலப்படுவாரா? அதாவது ஜான் ஜெபராஜ் தம்பி மனம் மாறணும் அப்படின்னா அதுக்கு வந்து திருச்சபைகள் ஒத்துழைக்கணும். எப்படின்னா, இப்ப ஜான் ஜெபராஜ் தம்பி வெளியே வந்து அவர் ஒரே ஒரு பாட்டு போட்டாரு அப்படின்னா இன்னைக்கு மில்லியன் கணக்குல வியூஸ் போகும். அவர் சூப்பர் ஸ்டார்னே இப்படி சொல்லி சொல்லி வளர்த்து விடுங்க. ஆமா, இல்லப்பா நான் சொல்லல. யாருக்கு சூப்பர் ஸ்டார், எதுல சூப்பர் ஸ்டார்? கிறிஸ்தவத்துல சூப்பர் ஸ்டாரா? கிறிஸ்தவத்துக்கு அதுக்கு அவர் சம்பந்தம். அது தெளிவா சொல்லுங்க. ஆமா, அது உங்க ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லுங்க. சர்ச்சில் இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது, திருச்சபையில இருக்கிறவங்க அவரை இனிமே கூப்பிடக்கூடாது. இப்ப ஏற்கனவே பல சபைகள் புறக்கணிச்சுட்டாங்க. இப்ப அவர் வெளியே வந்த பிறகு அவர் வெளியே மைதானத்துல கூட்டம் நடத்திக்கிட்டோம், டிக்கெட் பிரிச்சுக்கிட்டு போட்டோம், அப்புறம் கல்யாண மண்டபத்துல வாடகைக்கு எடுத்துட்டு போட்டோம், பப்பு ஷோ மாதிரி நடத்திட்டு போட்டோம். அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கு போற கூட்டங்கள் அது என்னன்னையும் போட்டோம், திருத்த முடியாது. ஆனா திருச்சபைகள் புறக்கணிக்கணும். இந்த புறக்கணிக்க சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவரு திருந்துறதுக்கு. அவர் இனிமே என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நம்ம ஜான் ஜெபராஜ் தம்பிக்காக நம்ம குடும்ப ஜெபத்துல எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கணும். என்னன்னா, ஒரு சமுதாய பணி, ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யறது. முதல்ல ஊழியர், தேவனுடைய ஊழியர், அவருக்குள்ள கிறிஸ்து இருந்தா முதல்ல தாழ்மை இருக்கும். அவருக்குள்ள 1% தாழ்மை கிடையாது. இப்பவும் திமுரு பிடிச்சுதான் அலைகிறார். அந்த தாழ்மை இல்லாததுக்கு காரணம், அவருக்கு காணிக்கைன்ற பணத்தை மக்கள் வாரி வாரி கொடுத்து அவரே போடுறாரு. நான் 40,000 ரூபாய்க்கு ஷூ வாங்கியிருக்கேன். 40. இப்ப அதெல்லாம் நான் முன்னாடி எடுத்து போட்டேன். அப்போ என் இன்ஸ்டால இருந்து பிளாக் பண்ணிட்டாப்ல. அப்போ அடுத்து நான் இந்த பிளைட்ல போறேன். அப்ப அவரோட பெருமை எப்படி வெளிப்படுது? அது என்னன்னா, என்ன நான் மேலடா, நான் அங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போடுவாப்ல. எவ்வளவு ஒரு மோசமானது தெரியல. கிறிஸ்தவத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்போ பெருமை உள்ளவன் ஏசப்பா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிக்கிறார். அந்த எதிர்த்து நின்னதுனாலதான். ஆனா ஆண்டவராக இயேசுவுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை. உனக்கு எப்படி தண்டனை கொடுத்தாப்லன்னு தெரியலையா? அது தெரியணும்ல, இது எவ்வளவு பெரிய கரெக்டான இது. இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சிட்டல, இவங்க வக்காலத்து வாங்கிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிட்டல. தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் தான் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துறவன் தாழ்த்ததான் படுவான். அதுக்கு என்ன பண்ணணும்னா, தம்பி வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யறது, அந்த மாதிரி மக்கள், அந்த மாதிரி சோசியல் ஒர்க்கா போலாம். அதுலயும் தவறா போயிட்டு இருக்க கூடாது. திரும்ப வந்து நான் ஷூ போட்டுட்டு என்ன பண்ணுவேன், ஆல்டர்ல நின்னு குதிப்பேன். இப்போ என்னடா கேக்குறது, போடா கொய்யா, நான் மண்டையை இப்படி வெட்டுவேன், கேட்க கூடாது. இதெல்லாம் நீ என்ன பண்ணலாம், பஃபுன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கு போ, ஷூவோட போ, 40,000 1,00,000 ரூபாய் ஷூ போட்டு போ. உன்னை யாரு என்ன கேட்க போறா? ஒரு யானைக்கால் வியாதியில இருக்கிற உங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தாழ்மை வந்துரும். என்னையாது நம்ம 40,000 ரூபாய் ஷூன்னு சொல்லி விளம்பரம் போட்டுக்கிட்டு கிடக்கும். இவங்க என்னையாது, இவங்க கையில என்ன இல்ல, 10 ரூபாய் கொடுத்தா ஜான் ஜெபராஜ் தான் தெய்வம்பாங்க, நீங்க தான் இயேசு கிறிஸ்தும்பாங்க. எப்பா நான் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்ல வந்திருக்கேன், நீ தான் இயேசு கிறிஸ்தும்பாங்க. வெறும் 10 ரூபாய். அப்போ அந்த 40,000 ரூபாய் ஷூவோட பெருமை எங்க அளிக்கப்படும்? அந்த ஊழியத்தை பண்ணட்டும் தம்பி.
அதுக்கு என்ன பண்ணுங்க. ஆனா அத வந்து நீங்க சொல்றதெல்லாம் ஒரு நாளும் பண்ண மாட்டாப்ல. தம்பியே ஒருவேளை ஜான் ஜபராஜ் தம்பியே பண்ணலாம்னாலும் அவரோட ஃபாலோவர்ஸ் விட மாட்டாங்க. கெத்து நம்ம தான் நம்பர் 1. என்ன எதுல நம்பர் 1 தெரியல. ஏன்னா எதுலனே நம்பர் 1 நீங்களே சொல்லுங்களேன். ரொம்ப எப்படி சொல்றது, அடுத்தவர் மனைவியை கரெக்ட் செய்வதில் நம்பர் 1. என் மனசுக்குள்ள நினைச்சா நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, அதாவது பழைய சார்லஸா இருந்தாலும் அடுத்தவன் மண்டை பொச்சி பொண்டாட்டியை கரெக்ட் செய்யுது. காட்ட வேண்டாம். சரி, அதுல நம்பர் 1. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அவங்களோட ஃபாலோவர்ஸே விட மாட்டாங்க. நீங்க போய் குருவிக்காரங்க மத்தியில போய் நிக்கிறதா, நீங்க வாங்க பிரதர் பழைய மாதிரி மேடை போடுவோம், இங்க ஒரு ஏசி அங்க ஒரு ஏசி போட்டு உங்களை ஆண்டவர் எதுக்காக அழைத்தாரோ அதற்காக இப்ப நீங்க 20 பெண் என்ன பண்ணிருக்கீங்க, அடுத்தவங்க மனைவியை தான் கரெக்ட் பண்ணி சும்மா நீங்க சொல்ல மாட்டேன், நீங்க இப்ப சொல்றீங்க, சொல்லக்கூடாது. சரி, சொல்ல கூட சொல்லவே கூடாது, அவ்வளவுதான். அது தெரியற போது தெரிஞ்சுட்டு போகுது. பாலிமர் நியூஸ்ல போன போது தெரிஞ்சுக்கிட்டு, பாலிமர் நியூஸ்ல கூட கம்மியா தான் வரும். அதோட அதுல கூட அவங்களுக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். சரி, அந்த எண்ணிக்கை மொத்தத்துல அப்ப இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நம்ம சபையில உள்ளவங்க கண்டிப்பா நிராகரிக்கணும், அப்படித்தானே? ஆமா ஆமா. நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா ஜான் ஜெபராஜ ஒரு தேவனுடைய ஊழியரை ஏற்றுக்கொள்வீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஊழியன்றது அல்லேலியா போடுறது மட்டும் கிடையாது. இல்ல, நீங்க அவரை வந்து ஒரு முன்மாதிரியா, இப்ப அவர் வந்து நான் தாவீது ஃபாலோ பண்றேங்காரு, அதெல்லாம் நீங்க கரெக்ட்னு ஏத்துக்கொள்வீங்களா? அதான் ஏன் சொல்றேன், அவன் பாஸ்டர் ஸ்பெல்லிங் கேவலம். அப்படி அவரை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எப்படி சொல்றது, உன்னோட திருச்சபை போதகர் என்னோட திருச்சபை போதகர்கள் நம்மளே வந்து சாணிய கலைக்கு மூஞ்சில ஊத்துனதுக்கு சமம். சரி, ஒருவேளை ஏத்துக்க தயாரிப்பா, ஆனா மத்த பாஸ்டர்களுக்கு எல்லாம் என்னது இருக்கும், அவங்கள நம்மளே அவமானப்படுத்துற மாதிரி ஆயிரும். கண்டிப்பா. அதாவது ஒரு ஜான் ஜெபராஜ் இல்லைன்னா 1000 ஜான் ஜெபராஜ்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்மளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்க ஞானம், அந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னா, அன்னைக்கு சாலமன் எப்படி ஞானத்தை பெற்றுக்கொண்டார், அந்த மாதிரி நம்ம உள்ள வைப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட முழங்கால் படியிட்டு ஜபத்துல, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, அந்த ஞானத்தை கொடுங்க, பகுத்தறிகிற ஞானத்தை கொடுங்க. இந்த பாஸ்டர், இந்த ஊழியக்காரர், இந்த எவாஞ்சலிஸ்ட், இவங்களை நம்பலாமா, இவங்களோட இடத்துக்கு நம்ம போலாமா, இவங்களை ஃபாலோ பண்ணலாமா, இவங்க உபதேசம் சரியான்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன பண்ணுங்க, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜபத்தால எல்லாம் கிடைக்குமா? கார் கிடைக்குது, பங்களா கிடைக்குது, பெரிய என்னது ரயில்வே ஸ்டேஷன் கிடைக்குது, ஒரு ஏர்போர்ட் கிடைக்குது, இம்முட்டுக்கான மூளைப்பா, அதுல ஞானம் கிடைக்காதா? ஜபத்துல பெருமெல்லாம் கிடைக்காது. ஞானம் பெருமைன்றது வேற, ஞானம்ன்றது நீங்க காரு பைக் நீங்கன்னா அதாங்க. சரி, இல்ல அதுதான் அப்படித்தானே உபதேசம் பண்றாங்க. அப்ப அதெல்லாம் கொடுக்குற ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரு. முதல்ல வந்து நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா, அடுத்து ஒரு கூட்டத்துக்கு போறீங்களா, கூட்டத்துக்கு போனோமா, அங்க கொடுக்கிற போதனையை கேட்டோமா, பிரேயர் பண்ணோமா, வந்தோமா, சர்ச்சுக்கு போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த ஊழியர்கள்ட்ட நம்ம பேசி ஜெபம் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கிறது, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது அது அவங்களுக்கு உட்பட்டது. ஆமா, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு டினாமினேஷன், ஒரு அதாவது ஒரு பாஸ்டர் கீழே கமிட்டி, அதுக்கு மேல வந்து ஒரு ஏரியா சேர்மன், பிஷப், இந்த மாதிரி இருக்கிற சபைகளுக்கு ஒருவேளை கணவன் வெளியூர்ல இருக்காரு, அந்த மாதிரி வேற வழி இல்ல, பெண்கள் தனியா தான் போய் ஆகணும், அந்த மாதிரி சபைகளுக்கு போங்க. இல்ல நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு இண்டிவிஜுவல் சபை தான் இருக்கு, அந்த இடத்துக்கு போறதா இருந்தா தாராளமா போங்க. ஆனா குடும்பத்தோட என்ன பண்ணுங்க, ஒரு பாஸ்டரை சந்திக்க போறீங்க, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க, குடும்பமா கணவன் மனைவியா போய் என்ன பண்ணுங்க, பிள்ளைகளோட போய் ஜெபம் பண்ணுங்க. இந்த தனியா மீட் பண்றது, இந்த தனியா உங்களுக்காக என்ன பண்றேன், எங்க வீட்டுக்காரர் இல்லையா, ஐயா வராதிங்க, அவ்வளவுதான் சொல்லிருங்க. அவர் பாஸ்டர் எப்படியாவது மூவ் பண்ணலாம்னு பார்த்தா கூட, ஐயா நீங்க என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து என் கணவர் இல்ல, வீட்டுக்கு வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருங்க. அவ்வளவுதானே? அப்போ எந்த பாஸ்டர்கள் விழுந்து போறாங்க? அவங்கள நல்லவங்களா இருக்கிறவங்கள தீயவர்களாக்குறது நம்ம கையிலையும், விசுவாசிகளாகிய நம்மளும் என்ன பண்றோம், இதுல பங்கு இருக்கு.
நம்ம ஜான்ஜபராய் தம்பி ஊழியம் பண்றாப்புல அதெல்லாம் ரெண்டாவது விட்டுருங்க. அது ஆண்டவராக இயேசுகிறதுக்கு கிட்ட அவர் ஒப்பு கொடுத்து அவரு நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் இப்ப ட்ரெயின்ல போயிட்டு நான் என்னோட ஜபத்துல நீங்க உங்க வீட்டுல இருந்து ஜெபம் பண்ண வேண்டியது, முதல்ல ஜான்ஜபராய் தம்பி அவங்க மனைவியோட என்ன பண்ணணும், சேரணும். இல்லற வாழ்க்கை. அப்புறம் ஜான்ஜபராய் தம்பிக்கு ஒரு பையன், பிரீஷியஸ் சன். அப்போ இதுதான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் ஊழியம், இந்த மாதிரி வார்த்தைகள், சுவிசேஷம் எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு அப்புறம் தான் ஆண்டவர் இயேசுகிறிஸ்து சொல்லியிருக்காப்லே. குடும்பம் தான் நம்மளுக்கு என்னது, அதுதான் நம்மளுக்கு ஆண்டவராக இயேசுகிறிஸ்து கொடுத்த ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்டை விட்டுட்டு நான் பல பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை. நன்றி, வணக்கம். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.